இந்தியாவுக்கு ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக போகுது. அதாவது ஓப்பன் ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு டெவலப்டு கண்ட்ரியோடைய மார்க்கெட்ல 100% டியூட்டி ஃப்ரீயா வந்து இனிமே போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனா வந்து அது எப்படி 100% டியூட்டி ஃப்ரீ அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இதுல என்ன மாதிரியான ப்ராஃபிட் இருக்கு? இது உண்மையாவே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தருமா? அதே மாதிரி இப்போ மொத்தமா வந்து 100% டியூட்டி ஃப்ரீ அப்படின்னா, இதுல என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கும்? ஸோ அது எந்த நாடு, அதாவது எந்த டெவலப்டு கண்ட்ரி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் உடைய இத வந்து 100% டியூட்டி ஃப்ரீ இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். எந்த நாடு அப்படின்னா நியூசிலாந்து தான். அதாவது இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதோடைய மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு நியூசிலாந்து மார்க்கெட்ல 100% வந்து டியூட்டி ஃப்ரீ அக்சஸ் கிடைக்க போகுது அப்படின்றது தான் வந்து மெயின் பாயிண்ட். ஸோ அதாவது வந்து நம்மளுடைய நாட்டில இருந்து போற பொருட்கள் எல்லாமே வந்து இம்போர்ட் டாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கிடையாது அப்படின்றது தான் இதோடைய பாயிண்ட். ஸோ இதோட எஃபெக்ட் என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னா, இந்திய ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அங்கே சீப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கும். சீப்பாக கிடைச்சாலே அப்படின்னு எல்லாருமே வாங்குவாங்க. ஸோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ்மே வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு சைன்னால, அதாவது இந்த ஒரு அக்ரிமெண்ட்னால எந்த செக்டார்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டீல்ல பிக்கஸ்ட் வின்னர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்டைல்ஸ், அதே மாதிரி லெதர்ல பிசினஸ் பண்றவங்க, அதே மாதிரி ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றவங்க தான் வந்து இதுல வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ்னு சொல்றாங்க. அதாவது நேரடியா வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ற ஒரு செக்டார்ஸ். ஸோ இதோடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்னா, எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஜாப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எம்எஸ்எம்இல வந்து growth இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் ஃபாரின்ல ஸ்ட்ராங்கா சேல் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த நியூஸ் இருக்கு. இந்த டீல்ல சில ப்ராடக்ட்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணல. எக்ஸாம்பிள் இந்த சென்சிட்டிவான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸா இருக்கு, அந்த டைரி, காஃபி, அதே மாதிரி சில அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து இந்த டீல்ல வந்து இன்க்ளூட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதோட மீனிங் வந்து நம்மளுடைய ஃபார்மர்ஸ்க்கு டைரக்டா வந்து காம்படிஷன் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த டீல்ல வந்து இன்க்ளூட் பண்ணல. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்குமே என்ன மாதிரியான லாபம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டீல்ல என்டையர் இந்தியாவுக்குமே வந்து பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா சில ஸ்டேட்ஸ்க்கு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்லாம் கிடைக்குது. அதாவது இப்போ குஜராத்தை பொறுத்தவரையும் கெமிக்கல்ஸ் அண்ட் ஜெம்ஸ்க்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மகாராஷ்டிராவை பொறுத்தவரையும் ஃபார்மாவும் ஆட்டோ பார்ட்ஸும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடை பொறுத்தவரையும் டெக்ஸ்டைல்ஸ், லெதர், ஆட்டோ பார்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. யூபியை பொறுத்தவரையும் கார்பெட்ஸ், கேண்டி கிராப்ஸ் வந்து பண்ணுவாங்க. பஞ்சாபை பொறுத்தவரையும் அக்ரிகல்ச்சர் தான் அவங்களுடைய மெயின் இது. அதே மாதிரி கர்நாடகாவை பொறுத்தவரையும் எலக்ட்ரானிக்ஸ், ஃபர்மா வந்து இது பண்ணுவாங்க. வெஸ்ட் பெங்கால் டீ. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இந்தியாவுல ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ரீஜனுக்குமே வந்து growth சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக்கும் எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூசிலாந்துல இருந்து இந்தியால கிட்டத்தட்ட $20 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி டீல்ல இருக்கு. ஸோ இதோட எஃபெக்ட் என்ன இருக்கு அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் பூஸ்ட் ஆகும், ஜாப் உடைய கிரியேஷன் அதிகமா இருக்கும், ஜாப்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி லாங் டேர்ம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஜிடிபி growth கொஞ்சம் பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஜஸ்ட் ட்ரேட் டீல் மாதிரி தெரியல, இது ஒரு எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஸோ இந்த டீலை பொறுத்தவரையும் இந்தியாவுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படின்னு கேட்டா, அதாவது மொத்தமாவே வந்து ரிஸ்க் இருக்கா இல்ல மொத்தமாவே சேஃபா இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படின்னா, ரிஸ்க்கும் இருக்கு, சேஃபும் இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நியூசிலாந்துல இருந்து நியூசிலாந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது. என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னா, ஒயின், ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி ப்ரோசிக்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே வர்ற மாதிரி இருந்தாலும், ஸோ ரிஸ்க் இருந்தாலும் கண்ட்ரோல்டு ரிஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து இந்த டீல்ல வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓவராலா வந்து இந்தியா குளோபல் ட்ரேட் வந்து அக்ரெசிவ் ஆகுது, எக்ஸ்போர்ட் டிரைவன் எக்கனாமிக் வந்து பில்ட் ஆகுது, டெவலப்டு மார்க்கெட்ஸ் டார்கெட் பண்ணுது அப்படின்றதுனால ஃபியூச்சர்ல இன்னும் டீல்ஸ்லாம் வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜாப் வருது, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக போகுது, அதே சமயத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் பார்க்கலாம் இந்தியாவுக்கு. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் கீனே சொல்லலாம். ஸோ சரியா எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா இது இந்திய எக்கனாமிக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா நியூசிலாந்து இடையே இந்த டீல் வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் இதுக்கு மேல கிரியேட் பண்ணும், ஸோ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரும், ஸோ என்ன மாதிரியான ஒர்க்கு, என்ன மாதிரியான செக்டார்ஸ்க்கு பாதிப்பு வரும் அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.